அந்தியில வானம் தந்தனத்தோம் போடும் அலையோட சிந்து படிக்கும் சந்திரரே. ம். நான் முறைகிற. இப்ப நம்ம என்ன நிலைமையில இருக்கோம்? உனக்கு பாட்டு கேக்குது. ஏய், எவ்வளோ சைலண்டா இருக்கு, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, இவ்வளோ காமா அமைதியா இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணோம். ஸோ அம்மா வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போறேன்னு புலம்பிக்கிட்டே இருக்குது. தினமும் வீட்டுக்கு தானே போறேன், அங்க போய் என்னதான் பண்ணுவேன்? ஒரு நாள் தானே, ஜாலியா இருந்துட்டு போ. பீஸா காமா. சுத்தி மொத்தமா இருட்டு. காத்து கொஞ்சம் கூட இல்ல. இங்க உட்காந்து என்ஜாய் பண்ணுமா? இதுல இந்த கொசு வேற. காலையில கடை திறந்ததுல இருந்து ஒரு கொசு கூட இல்ல. இப்ப பாரு ஷட்டர் போட்டதும் ஃபுல்லா கொசு காத்துலயே வந்து பாட்டு பாடுது. பத்தாததுக்கு இந்த கால் வலி வேற. இன்னுமா வலிக்குது? வலிக்காம சரி, அந்த கால் வலிக்கு என்கிட்ட சூப்பர் மருந்து இருக்கு. என்ன? சந்திரரே வாரும். ஒரு நிமிஷம். என்ன பண்றீங்க? இல்ல, பாட்டு பாடி அவங்க பாலே கறக்குறாங்க, வலியை சரி பண்ண முடியாதா என்ன? வேண்டாம் சார், இதுவே ரொம்ப வலிக்குது. ப்ளீஸ் வாய் மூடிட்டு இருங்க. நான் வாயை மூட்டா மட்டும் கால் வலிக்காதாக்கும். சரி போ, உனக்கு தான் நஷ்டம். என் பாட்டை கேட்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு எனக்கு தான் தெரியும். ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஃபேன்ஸ் யூ நோ. ஆமா வெயிட் பண்றாங்க. மணி 11 இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவே நான் இந்நேரம் வீட்டுல இருந்திருந்தா சாப்பிட்டுருப்பேன். பசிக்குது. இங்க என்ன ஹோட்டலா இருக்குது சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு? சுத்தியும் துணி தான் இருக்குது. பசிக்குதுன்னா அதை வேணா எடுத்து சாப்பிடு. ஆனா அதையும் விலை அதிகம்னு சொல்லி நீ சாப்பிட மாட்ட. சும்மா எல்லாத்துக்கும் முறைச்சிக்கிட்டே இருக்காத. உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு, பண்றேன். அங்க போன் வச்சிருந்தேன், எடுத்தியா? கூட போன் கொடு. நான் எனக்கு ஆன்லைன்ல ஆர்டர் போடுறேன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. ஓ, ஆர்டர் போட போறீங்களா? அதான் நிறைய ஃபுட் டெலிவரி ஆப் இருக்குல்ல. எவ்வளவு அறிவு. எனக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் போட்டுக்கிறேன். உனக்கு என்ன வேணும்? ஒரு ஃபுல் தந்தூரி, ஒரு 2 லெக் பீஸ் முடிஞ்சா எக்ஸ்ட்ரா போதும். சரி, ஓகே. சீக்கிரம் பண்ணு. ஆர்டர் போட்டிங்களா? எவ்வளவு நேரத்தில் கொண்டு வந்து தருவாங்க? வேணா இன்னொன்று பண்ணலாமா? டெலிவரி பாய் கால் பண்ணுவார்ல, அவர்கிட்ட சொல்லி செக்யூரிட்டிகிட்ட சாவி வாங்கி ஷட்டரை திறந்துட சொல்லலாமா? டவர் இல்ல, ஃபோன் பண்ண முடியாதுன்னு இவ்வளவு நேரம் புலம்பிட்டு இருந்தல்ல, பசி வந்தோடனே எல்லாத்தையும் மறந்துட்டியா? ஓவர் பசிப்பா, அதான் பசி மயக்கத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. கூடவே இருந்து நீ வேற வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கா. நீ ஏதாவது ஐடியா பண்ணலாம்ல? நீ என்ன திட்டாம இருந்தா நான் ஒரு ஐடியா சொல்லுவேன். நான் திட்டல ராசா, என்னன்னு சொல்லுங்க. நீ முறைச்சு பார்த்து சொல்ற. நோ நோ நோ, நாட் அக்செப்டட். உங்ககிட்ட கோச்சிக்க எதுவும் இல்ல. ஏதாவது வழி இருந்தா சொல்றீங்களா? இது ஓகே. ஓகேவா? ஹாப்பியா? எப்படி இருக்கு நம்ம சமையல்? சமையலா?
நூடுல்ஸ் தானே பண்ணி கொடுத்த, அதுக்கு பேர் சமையலா? அது வேற எப்படி இருந்துச்சுன்னு கேக்குற? இதுல உன் வேலை என்ன இருக்கு? தண்ணி ஊத்துன, அது கொதிச்சிச்சு, அதுல நீ நூடுல்ஸ போட்ட, மசாலாவை கொஞ்சோண்டு போட்ட, அவ்வளவுதானே? ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன கதறுன சாப்பிட்டு முடிச்சோடனே வாய். அப்படியே இருந்தாலும் இதை நான் தானே செஞ்சேன். இதை விட கேவலமா எவ்வளவோ பேர் சமைக்கிறாங்க. நூடுல்ஸ் சமைச்சதுக்கெல்லாம் உன்னை பாராட்ட முடியாதுப்பா. எப்படியாவது என்ன இங்க இருந்து வெளில கூட்டிட்டு போறதுக்கு பிளான் பண்ணு, நான் அப்ப வேணா உன்னை பாராட்டுறேன். அதுக்கு தான் ஃபர்ஸ்டே வாய்ப்பு இல்லைன்ட்டனே. என்ன நீ பாராட்டவே வேணாம், விடு. ஏய், நீ இன்னும் நம்பலையா? சரி இரு, நம்ம கௌரிகிட்ட கேட்டு சொல்றேன். கௌரியா? ஆமா, இந்த கடை ஆரம்பிச்சதுல இருந்து அவ இங்கதான் இருக்கிறா. அவளுக்கு தான் இந்த கடையை பத்தி இன்ன நவுட் எல்லாம் தெரியும். யாரு கௌரி? இதுதான் கௌரி, மை கேர்ள் ஃப்ரெண்ட் எவரகா. நான் பாக்குறேன், பாரு, செம்ம அழகா இருக்கல்ல? ஏன் கௌரி, இங்கேருந்து தப்பிக்க ஏதாவது வழி இருக்கு? இல்லவே இல்ல. இல்லையா? பாரு, கௌரியே வழி இல்லைன்னு சொல்லிட்டா. இப்போவாது நம்புறியா? டவுட் ஆகுதா? வெயிட், நான் ஒன் சைட் பார்த்திபனை கூப்பிட்டு வரேன். ஒன் சைட் பார்த்திபனா? ஆமா, அவன் ரொம்ப நாளா என் கௌரிய ஒன் சைடா டாவடிச்சிட்டு இருக்கான். பட் யூஸ் இல்ல, அவன் தான் என்ன தவிர வேற யாரையும் பார்க்க மாட்டாளே. அதனால அவனை அப்படியே விட்டேன். ஒன் சைட் பார்த்திபன் பேர் வச்சிட்டேன். அது யாரு? வெயிட், this is that cheating guy. டேய், நீ சொல்ற இங்கிருந்து தப்பிக்க ஏதாவது வழி இருக்குதா? இல்ல ப்ரோ. இல்லையா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்ன, நான் சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிற. என் டார்லிங் கௌரி சொன்னாலும் நம்ப மாட்டேன்ற. இந்த சல்லி பையன் சொன்னாலும் நம்ப மாட்டேன்ற. வேற யாரு சொன்னா நம்புவேன்? பாரு கௌரி, எப்ப பார்த்தாலும் நான் திட்டுக்கிட்டே இருக்கா. நீ என்னன்னு கேளு. இங்க பாருங்க, என் மாறனை திட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அவரை திட்டுறது, அடிக்கிறது, அதுக்கு எல்லா ரைட்ஸும் எனக்கு மட்டும்தான் இருக்கு. அதை வேற யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். தெரிஞ்சுக்கோங்க, இனிமே அவரை திட்டாதீங்க. ஓஹோ, அப்படியா? அப்போ ரெண்டு பேருக்கு எப்ப கல்யாணம் நடக்கும்? எங்க அப்பா ஓகே சொன்ன உடனே கல்யாணம் தான். செட் ஆகாது. வேணும்னா ஒண்ணு பண்ண, நீ பேசாம இவள தூக்கிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கோ. நோ 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 நோ, என் மாமனார் சம்மதம் இல்லாம நாங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம். பாத்தியா? வால் என்னமோ ஷார்ப்பு தான். பின்ன என் ஆளுக்கு என் ஃபேமிலி மேலேயும் என் மேலேயும் எவ்வளவு பாசம் தெரியுமா? இங்க பார், இவ்வளவு மாதிரி அழகான ஒருத்தி எங்காவது பாத்திருக்கியா? இங்க பாரு, நீ எல்லாம் ஏதோ ஒரு புடவை 2 புடவை கட்டினாதான் அழகா தெரிவ. ஆனா இவளுக்கு எந்த புடவை கட்டினாலும் அம்சமா இருப்பா. என்ன அப்படி பாக்குற? எப்படி இருக்கா பாரு. என் கௌரிய பார்த்து உனக்கு பொறாமையா இருக்கா? தினமும் டிசைனா 3 வேளை புடவை கட்டுற ஒரே ஆள் என் கௌரி தான். இந்த கடையில வேலை செய்யற பொம்பளைங்க எல்லாத்துக்கும் இவன் மேல ஒரு பொறாமை தான். இப்ப வலி எப்படி இருக்குது? வலியா? என்ன வலி? கால் வலி. ஓ,
சுத்தமா மறந்துட்டியா? ஆமா. பாத்தியா என் ட்ரீட்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகுது. பாட்டு பாடி மட்டும் இல்ல, இந்த மாதிரி சிரிக்க வச்சாலும் வலி போயிடும். ம், இந்த மாதிரி ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் யூ நோ. அதுவும் சரிதான். இப்படி நீ பொம்மை கிட்ட பேசிட்டு இருக்கல, பாக்குறவங்க உன்னை பைத்தியம்னு சொல்ல மாட்டாங்க? இங்க பார், நான் தனியா இருக்கும்போது தான் பேசுவேன், யாருக்கும் தெரியாது. ப்ளஸ் என் ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்றதுக்கு இருக்கிற ஆளுங்க இவங்க தான். நான் என்ன சொன்னாலும் 2 பேரும் காது கொடுத்து கேட்பாங்க. என்னை திட்ட மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க, நான் சொல்றது சரி தப்புன்னு எதுவும் சொல்ல மாட்டாங்க. என் மனசுக்குள்ள என்ன இருக்குதோ நான் பாட்டுக்கு சொல்லுவேன். இவங்க 2 பேரும் சிரிச்ச முகத்தோட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கும் கொஞ்சம் மனசு ஆறுதலா இருக்கும். உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவு இருக்குன்னு தெரியல. ஒவ்வொரு நாளும் நீ எனக்கு புதுசா தெரியற. உண்மையை சொல்ல போனா நம்ம சொல்றதை கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கணுங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். நமக்கு அந்த குடுப்பனையே இல்லை. நீதான் பாத்திய, வீட்டில் என்னை பத்தி யாருக்கும் எதுவும் சரியா ஒரு விஷயம் கூட தெரியல. சரி, அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. நானும் வீட்டில் இருந்தா தானே தெரியும். நான் அங்கே இங்கேன்னு ஓடின்னு இருப்பேன். ராகவன் அவன் வேலையை பார்த்துட்டு ரொம்ப பிஸியாக இருப்பான். அத்தைக்கா குடும்பத்தை பார்த்துக்கிற தவிர வேற வேலை இல்லை. இதில் எங்கிருந்து நம்மளை போய் கவனிக்கிறது? ஆனால் ஒன்று, எங்கள் அம்மா இருந்த வரைக்கும் எல்லாமே ஓகே தான். அவங்க போனதுக்கப்புறம் ஒன்றும் சரியில்லை. அதான் இந்த மாதிரி லைஃப்பில் நான் நினைக்கிறது ஒன்றே ஒன்று தான். யாராக இருந்தாலும் அவங்க லைஃப்பில் உள்ள கஷ்ட நஷ்டத்தை சொல்கிறதுக்கு ஒருத்தர் கூட இருக்கணும். அப்படி இல்லைன்னா இதோ இப்படி தான் போவாங்க. லைவ் எக்ஸாம்பிள். நீ தப்பானவன்லாம் இல்ல. நீ சொல்கிற, ஆனால் என் வீட்டில் அப்படி இல்லை. எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காத பையன் நான். குடிக்கிறேன், சண்டை போடுறேன். நான் என்ன பண்ணாலும் ராகவ மாதிரி இல்லைல்ல. என்னையும் புரிஞ்சுக்க ஒரு ஆள் இருந்திருந்தா நான் இப்படிலாம் இருந்திருக்க மாட்டேன். நம்மள புரிஞ்சுக்கிட்டு நமக்காக எல்லாவுமா இருந்துட்டு திடீர்னு நம்மள விட்டு போறது நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அதுக்கு அப்படி ஒரு உறவு இல்லாமலே வாழ்ந்துடலாம். என்ன பாக்குற? என் அண்ணனை தான் சொன்னேன். உனக்கு உன்னோட அம்மா எப்படியோ, எனக்கு என் அண்ணன் என்னை பத்தி என் அம்மாக்கு தெரியாத விஷயம் கூட என் அண்ணனுக்கு தெரியும். அதோட பெரிய ட்ரீம் என்ன தெரியுமா? நாங்க 3 பேரு தான். எங்க 3 பேரையும் அது எப்படி வளர்த்துச்சு தெரியுமா? நாங்க என்ன தப்பு பண்ணாலும் அது இது வரைக்கும் ஒரு நாள் கூட எங்களை திட்டினதே இல்ல. தப்பே பண்ணாலும் அதுல இருக்கிற நல்லதை கண்டுபிடிச்சு பாராட்டும். பணத்தை பத்தில எப்பவுமே யோசிக்கவே யோசிக்காது. எதுவா இருந்தாலும் அதுவே பாத்துக்கிறேன்னு சொல்லும். நாங்க என்ன கேட்டாலுமே வாங்கி கொடுக்கும். எங்க அண்ணன் மாதிரி எங்களை யாருமே பாத்துக்கிட்டது இல்ல. அது எங்க கிட்ட மட்டும் இல்ல, அதோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டயும் எங்க அண்ணன் அப்படி அழாத, கஷ்டமாக்குது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சும்மா நீங்கெல்லாம் தனியா நின்னு ஒரு பொண்ணு அதை பண்ணிட்டா இதை பண்ணிட்டான்னு பாராட்டுறீங்கல்ல, அப்படி பேசுறவங்க எல்லாம் கொஞ்சம் பேரு தான். மத்தவங்க எல்லாம் வேற மாதிரி பேசுவாங்க. ஒரு பொண்ணு தனியா நின்னு குடும்பத்தை நடத்துறது சாதாரண விஷயம்லாம் இல்ல. பகல்ல ஒரு வேலை, ராத்திரி ஒரு வேலை பாக்குறா. இவ எங்க எவன் கூட போறானே தெரியலன்னு என் பின்னாடி என் காது படவே பேசிருக்காங்க.
அதெல்லாம் கடந்து தானே போயிட்டு இருக்கேன். என் அண்ணன் கூட இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காதுல. அழுவாத. இதுவே பையன் கஷ்டப்பட்டா அவன் ராத்திரி பகலா கஷ்டப்படுறான்னு சொல்றாங்க. அதுவே பொண்ணு கஷ்டப்பட்டா அதுக்கு சொசைட்டி கொடுக்கிற பேரே வேற. எதையும் காதுல வாங்கிக்காம இருந்தாலும் தனியா இருக்கும் போது இதெல்லாம் யோசிக்கும் போதுதான் ரொம்ப வலிக்கும். வணக்கம் வணக்கம் வணக்கம். வந்தனமோ வந்தனம், வந்தனமோ வந்தனம். இந்த மாறனின் வந்தனம். இந்த நாடகம் பார்க்க வந்த எல்லா ஜனங்களுக்கும் எங்களோட பணிவான வணக்கம். அதாகப்பட்டது மகாஜனங்களே, இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு ராஜாவோட ராஜ்ய கதையை பத்தி பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அவருக்கு 3 பசங்க. அதுல ஒருத்தன் பயங்கர வாளு. வாளுன்னா வாளு, அருந்த வாளு. எப்போ பார்த்தாலும் சண்டை, ஊர்வம்பு, பிரச்சனை பண்றதுன்னு அவன் தொல்லைய ராஜாவால தாங்க முடியல. தாய் இல்லாம வளர்ந்த புள்ள இல்லையா, அப்போ அவன் அப்படிதானே இருப்பான். அதனாலயே அந்த ஒரு பையனை மட்டும் ராஜாக்கு சுத்தமா பிடிக்காது. அதே ஊர்ல ஒரு தளபதியோட குடும்பம் இருந்துச்சான். அந்த தளபதிக்கு 3 தங்கச்சிங்க. ஒரு பொண்ணும் கிளி மாதிரி இருக்குங்க. அந்த தளபதியும் ராஜாவும் அந்த பிடிக்காத பையனும் ஒன்னா போருக்கு போனாங்க. அப்படி போன போர்ல அந்த ராஜாவோட பையன் எதிரிகளோட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு சிறிய தவறுதல்னால அந்த தளபதிய கொன்னுட்டான். ஊரே அழுதுச்சு. ஒரே பையன் இல்லையா, செத்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பம் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு தெரியாம திணறி நின்னுச்சு. பாவம் அந்த இளவரசனும் வேணும்னு செய்யல. அவன் குற்ற உணர்ச்சியில துடிச்சானா. வீட்டுக்கு ஒருத்தங்க போர்ல கலந்துக்கணும்னு ராஜாவோட உத்தரவு இருக்கிறதுனால, ஆஹா, அந்த குடும்பத்தில் இருக்கிற 3 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு படைக்கு வந்தா. அடேங்க அப்பா, அந்த பொண்ணு படைக்கு வந்தத இந்த ஊரே பார்த்துச்சு. அந்த பொண்ணை பார்த்து, சீ, ஒரு பொம்பளை புள்ள செய்யற வேலையா இதெல்லாம், இதெல்லாம் நல்லா இருக்கா, இதெல்லாம் விளங்குமா அப்படின்னு ஊரே ஏளனமா பார்த்துச்சான். ஆனா அவ எதையுமே காதுல வாங்கிக்கல. அவளே கம்பீரமா போருக்கு வந்தா, சண்டையும் போட்டா. சண்டைனா எப்படிப்பட்ட சண்டை, எப்படி தெரியுமா? சும்மா ஜாக்கி சான் சண்டை மாதிரி. அந்த ஒரு பொண்ணு போரைய ஜெயிச்சு கொடுத்துட்டா. அதை திட்டின வாயெல்லாம் பாராட்டுச்சு. அதே நேரத்துல அந்த ராஜாவுக்கு அந்த பொண்ணோட வீரத்தை ரொம்ப பிடிச்சு போச்சான். எங்க போனாலும் யார பார்த்தாலும் அந்த பொண்ணோட பெருமையை பத்தி தான் பேசினாராம். தன்னோட பையனால ஒரு உயிர் போயிடுச்சேன்னு அந்த ராஜா அவனை சுத்தமா வெறுத்தாராம். ஆனா அந்த பொண்ணு, அவதான் ரொம்ப இரக்க குணம் உள்ளவளாச்சே, தவறுதலா நடந்தது தானேன்னு தன்னோட அண்ணனை கொன்னவன்னு கூட பார்க்காம அவன் மேல பரிவு காட்டினாலாம். 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ராஜ்யத்தை உருவாக்குனாங்க. அவங்க ஏற்படுத்தின ராஜ்யத்துல மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. கொஞ்ச நாள் போன பிறகு
அந்த பொண்ணு மேல அந்த பையனுக்கு ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டுச்சு. அதுக்கா தூங்கிட்டாளா? குட் நைட் மா.